டேய் நீங்கெல்லாம் நம்பன்னு பாருங்கடா, நான் மேலே நீ கீழேன்னு பார்த்துக்கிட்டே இருந்த அப்படின்னா நீ ராஜாவாக இருந்தாலே நீ ஒரு பெரிய ஆளு கிடையாதான்ட்டார் அவர். அவருடைய பாடலில் இந்த வரிகள் இருக்கும். வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்ங்கிற பாட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து அது அழுத்தமாகவே சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் தாண்டி கண்ணுக்கே தெரியாத சாதியை ஏன்டா வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி கொண்டாடுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே அவர் கேட்டிருப்பாரு. ஸோ இது மாதிரி ஒரு பாட்டு இங்கே அறிவை நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இப்பயும் நிறைய பேர் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ரசிச்சுட்டு தான் இருக்காங்க. அவர் சினிமா சார்ந்து பாடக்கூடிய பாடல்களாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் ரிலீஸ் பண்ணக்கூடிய இண்டிபெண்டன்ட் சாங்காக இருந்தாலும் சரி, அறிவை விரும்பக்கூடியவர்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறாங்க. இங்கே அறிவு எப்படியோ அதே மாதிரி அங்கே வேடன் பல விஷயங்களை, பல அரசியலை, பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சு நிறைய விஷயத்த உடச்சி ஓப்பனாக பேசிகிட்டு இருக்காரு. அதனால தான் வேடனுக்கு சனாதானத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி இவ்வளோ பெரிய அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதை ஒரு அரசியல் கட்சி ஓகே வேடனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க மாறுறாங்க. காரணம் என்னென்னா வேடனுக்கு இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காங்க.